போட்டி திருப்படிக்கு மாணவர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம டிஎன்பிசி எக்ஸாம் படிச்சுட்டு இருப்பீங்க. குரூப் 1 குரூப் 4 நல்லா படிச்சிருப்பீங்க. இல்லை கரண்ட் அஃபேர்ஸில் பார்க்கும்போது இன்டர்நேஷ்னல் இஷ்யூஸ்ன்னு பார்க்கும்போது இன்டர்நேஷ்னல் இஷ்யூ, ஸ்டேட் இஷ்யூ அப்படின்னு பார்க்கும்போது இன்டர்நேஷ்னல் இஷ்யூ நம்ம பார்க்குறோம். அதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரஷ்யா உக்ரைன் வார் வந்து கிட்டத்தட்ட 2 வருஷத்தை தாண்டி 3ஆவது வருஷத்தை நோக்கி போயிட்டுருக்கு. இதனால் நிறைய சேஞ்சஸ் இருக்குது. அப்போ இதை பற்றி நம்ம என்ன இப்போ எப்படி கேட்பாங்க கொஷின் பார்த்தீங்கன்னா, இந்த ரஷ்யா உக்ரைன் வார் தொடங்குறதுக்கு காரணம் என்னென்னு பார்க்கணும். அப்போ 2 நாட்டுடைய கேபிட்டல், கரன்சி, 2 நாட்டுடைய அதிபரை பார்த்து வச்சுக்கிறோம். இல்லை இந்தியாவுடைய ஸ்டாண்ட் என்ன, ஏதாவது முடிகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கிறோம். அப்போ அதில் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம்னா ரஷ்யா உக்ரைன் வார் பார்க்குறோம். இந்த ரஷ்யா உக்ரைன் வார் எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா February 24, 2022 ஸ்டார்ட் ஆகுது. அப்போ 23, 24 2 வருஷம் தாண்டி போயிட்டுருக்குது. அப்போ இது முக்கியமானது. அப்போ வந்து ஆக்சுவலாக இந்த வார் 3ஆவது வருஷத்தை நோக்கி போயிட்டுருக்குது. இப்போ நம்ம மேப் லைட்டாக பார்த்துக்கணும். இது ரஷ்யா, இது வந்து உக்ரைன். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா பிளாக் சீன் இருக்கும். இந்த இடம் வந்து பிளாக் சீன் இருக்கும். ஆக்சுவலாக 2014 இந்த காரணம் தோன்றும். என்ன கேட்டிங்கன்னா, இந்த உக்ரைனுக்கு கீழே பார்த்திங்கன்னா கிரிமியான்னு இருக்கும். இந்த கிரிமியாங்கிறது அப்படியே பார்த்திங்கன்னா நம்ம ரஷ்யாவோட கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கும். அப்போ 2014 பார்த்திங்கன்னா இந்த கிரிமியாவை ரஷ்யா கூட இணைச்சிட்டாங்க. அந்த இணைக்க முன்னுக்கூட்டி G8 நாடுகள்னு இருக்கும். இணைச்சனால வேர்ல்டில் உள்ள எல்லா நாடுகளும் அதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவித்தாங்க. எதிர்ப்பு G8லேருந்து ரஷ்யாவை கழட்டி விட்டு இப்போ G7 தான் இருக்குது. அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான இது அப்போவே ஆரம்பிச்சிட்டு. இப்போ இந்த வார் ஏன் வருதுன்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா கிழக்கு சைடில் உக்ரைனுக்கு கிழக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா டொனட்ஸ்க்கு, மரிங்கா, லுகான்ஸ்க்கு இந்த ஏரியா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ரஷ்யாவுடைய ஆதரவாளர்கள் இருப்பாங்க. அப்போ ரஷ்யாவுடைய ஆதரவாளர்கள் இருக்கும்போது இவங்க என்ன செய்யணும்னா, உக்ரைன் நாடு வந்து நேட்டோவில் போய் சேர்ந்துடலாம் அப்படின்னு இருக்கும்போது, அப்படி நேட்டோவில் போய் இணைஞ்சிட்டாங்கன்னா ரஷ்யாவுடைய ஆதரவாளர்களுக்கு பாதிப்பு வரும் அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யாவுடைய ஒரு ஃபியர். அது போக இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, உக்ரைன் ஆட்கள் என்ன பண்ணுறாங்கன்னா ரஷ்யாவுடைய ஆதரவாளர்களை நிறைய பேரை கொண்டுட்ருக்காங்க. அப்போ இதெல்லாம் ஒரு காரணமாக எடுத்துக்கிட்டாங்க. அப்போ காரணங்கிறது அப்போ மேப்பை நல்லா பார்த்துக்கிடுங்க. மேப்பை பொறுத்த வரைக்கும் என்னங்கன்னா ரஷ்யா உக்ரைன். ரஷ்யாங்கிறது வேர்ல்டுலேயே மிகப்பெரிய கண்ட்ரி. அங்கேருந்து உடஞ்சி போன தனிநாடு தான் உக்ரைன். ஏன்னா அது கீழே இருக்கிறது நமக்கு வந்து பிளாக் சி. அப்போ நார்மலாக படிக்க வேண்டிய எப்படி படிக்கணும், ரஷ்யாவுடைய கேபிட்டல் என்னென்னா மாஸ்கோ, ரஷ்யாவுடைய கரன்சி என்னென்னா ரூபிள், விளாடிமிர் புடின் லீடர். உக்ரைனுடைய கியூ, உக்ரைனுடைய கரன்சி என்ன, உக்ரைன் கிரியானியா, விளாடிமிர் செலன்ஸ்கி. அப்போ அதிபர் யாரும் பார்த்துக்கிடுங்க. காசஸ் அதான் சொன்னோம். கிரிமியாங்கிற ஒரு பகுதி கீழே தொங்கிட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா பிளாக் சீல, அதை வந்து 2014 ரஷ்யா கூட இணைச்சதுனால அன்றைக்கே ஸ்டார்ட் ஆனது தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உக்ரைன் வந்து பிகம் ஏ மெம்பர் ஆஃப் நேட்டோவில் மெம்பர் ஆயிருமோ. ஆனால் யூரோப்பியன் கண்ட்ரிஸ் ஃபுல்லாக யாருக்கு அகென்ஸ்டாக மாறிடுவாங்கன்னா ரஷ்யாவுக்கு அகென்ஸ்டாக மாறிடுவாங்க. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா அது ஒரு காரணம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜினோசைடு, ரஷ்யன் சப்போர்ட்டர்ஸ் இன் உக்ரைன். ஜினோசைட்னா ஒரு இனத்தையே அழிக்கிறாங்க. எங்கே அழிக்காங்கன்னா உக்ரைனில் ரஷ்யாவுடைய ஆதரவாளர்கள் அழிக்கிறாங்க. அதனால் ரஷ்யா வந்து அட்டாக் பண்ணுறாங்க. இப்போ இந்தியாவுடைய ஸ்டாண்டு, இந்தியா எப்போவுமே பார்த்தீங்கன்னா டைலாக் அண்ட் டிப்ளமசி அப்படிம்பாங்க. அதாவது இந்த உலகத்திலேயே பேசி முடிக்க முடியாத பிரச்சனை எதுவுமே கிடையாது. அதுதான் இந்தியாவுடைய ஸ்டாண்ட். இப்போ டைலாக், டிப்ளமசி இதை வந்து நம்ம பேசி சமாதானமாக முடிக்கணும் அப்படிங்காங்க. இம்மிடியட்டாக சீஸ்ஃபயர், போர் நிறுத்தத்தில் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா எப்போவுமே நம்மளுடைய நிலைமை என்னன்னா நியூட்ரல். இந்த வாரை பொறுத்த வரைக்கும் யாருக்கும் சப்போர்ட் கிடையாது. என்ன காரணம்னா நம்ம வந்து நான் அலைன் மூவ்மெண்ட்டில் ஒரு மெம்பராக இருக்கும். நான் அலைன் மூவ்மெண்ட்னாவே அணி சேர எந்த அணிக்கும் சப்போர்ட் பண்ணிடக்கூடாதுங்கிறது தான். அடுத்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் கமாஸ். நெக்ஸ்ட்டு 2வது இது பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் கமாஸ். இது கரெக்டாக பார்த்தீங்கன்னா அக்டோபர் 7 ஸ்டார்ட் ஆச்சு. 7 2023 ஸ்டார்ட் ஆச்சு. 2023 கமாஸ் ஏன்னா கமாஸ்ங்கிற ஒரு குரூப் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இஸ்ரேல் அட்டாக் பண்ணுறாங்க. பதிலுக்கு இஸ்ரேல்காரன் வந்து பயங்கரமாக அட்டாக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கான். இப்போ வந்து யுனைடெட் நேஷனில் வந்து அகென்ஸ்டாக தீர்மானம் கொண்டு வந்துட்டாங்க. பிறகு இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸில் அகென்ஸ்டாக தீர்மானம் கொண்டு வந்துட்டாங்க. நிறைய நாடுகள் பார்த்திங்கன்னா பாலஸ்தீனுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஏன்னா நிறைய நாடுகள், நார்வே சப்போர்ட் பண்ணுறான், ஸ்வீடன் சப்போர்ட் பண்ணுறாங்க, நிறைய நாடுகள் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சப்போர்ட் பாலஸ்தீன் சப்போர்ட் பண்ணலாம், அதெல்லாம் மீறி இஸ்ரேல் இன்னும் அட்டாக் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அப்போ இஸ்ரேலுங்கிறது ரொம்ப ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான நாடு. அந்த நாடு இல்லாமல் இன்றைக்கி வேர்ல்டு லெவலில் பார்த்திங்கன்னா எந்த முடிவுமே எடுக்க முடியாது. அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா யூதர்கள் விடாமுயற்சிக்கு ஒரு எக்ஸாம்பிள் அப்படிம்பாங்க. ஏன்னா அப்போது நமக்கு என்ன கேட்டிங்கன்னா
இன்சியலி இந்த வார் ஸ்டார்ட் ஆனது அக்டோபர் 7. இன்சியலி கமாஸ் லான்ச்டு அஃபென்சிவ் அண்டர் த ஆப்ரேஷன் நேம் வந்து அல் அக்ஸா ஃப்ளட் அப்படிங்காங்க. அந்த முத அட்டாக் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அட்டாக் பண்ணும்போது கமாஸ்காரங்க அதுக்கு அந்த அட்டாக் பேர் என்ன வைக்காங்க, அல் அக்ஸா ஃப்ளட். அல் அக்ஸாங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த முஸ்லீம்களுக்கு முக்கியமான ஒரு இடம், 3வது முக்கியமான இடம். அந்த இடத்துல செக்யூரிட்டிக்காண்டி இஸ்ரேல் அப்பப்போ அவங்களை தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்போ தொந்தரவு பண்ணுறாங்கன்னா அதை ஒரு நேமை வச்சு என்ன செய்யணும், கமாஸ்காரங்க வந்து இஸ்ரேல் அட்டாக் பண்ணுறாங்க. இஸ்ரேல் உடனே பதிலுக்கு ஒரு அட்டாக் பண்ணுறாங்க. அதை தான் என்னன்னா ஆப்ரேஷன் அயன் ஸ்வாட் அப்படிங்காங்க, பதிலுக்கு அட்டாக் பண்ணது. அப்போ 2 அட்டாக்கும் பார்த்துடுங்க. அப்போ வந்து இஸ்ரேலுடைய கரன்சி கேபிட்டல் டெல் அவீவ், பிரைம் மினிஸ்டர் பெஞ்சமின் நெதான்கியூ, கரன்சி ஏன்னா இஸ்ரேலிக்கு சேக்கல், அடுத்தது பார்த்திங்கன்னா பார்லிமெண்ட் நெசட். இப்போ வந்து இந்த மேப்பு எப்போவுமே வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் இஷ்யூ படிக்கும்போது மேப்போடு படித்தா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்போ இஸ்ரேல்னு சொல்லி பார்க்கும்போது இதான் அதனுடைய பார்டர், இஸ்ரேலுடைய பார்டர். இந்த சைடு பார்த்தீங்கன்னா மத்திய தரை கடல் அப்படிம்பாங்க, மெடிட்டரேனியன் சி அப்படிம்பாங்க. இப்போ வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு சின்ன பகுதியாக உள்ளே நுழைஞ்சி அப்படியே எக்ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டாங்க. அப்போ அந்த வெஸ்ட் பேங்குன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வெஸ்ட் பேங்க், இதில் பாலஸ்தீனர் இருப்பாங்க. இதான் வந்து காசா ஸ்ட்ரிப் அப்படிம்பாங்க, இதுதான் முக்கியமானது. அந்த காசா ஸ்ட்ரிப்பில் தான் இப்போ போர் நடந்துட்டு இருக்குது. அப்போ இதனுடைய பார்டர் கண்ட்ரிலாம் நமக்கு பார்த்துக்கிடணும். அப்போ இந்த சைடு பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னா ஜோர்டான் இருக்குது, இந்த சைடு எஜிப்த் இருக்குது, இந்த சைடு மத்திய தரை கடல் இருக்குது. டெட் சீங்கிறது இந்த இடத்துல தான் இருக்குது, இதுதான் வந்து டெட் சீ, சாக்கடல் அப்படிம்பாங்க. ஏன்னா அப்போ நமக்கு பாருங்கள், இப்போ வந்து சண்டை எங்கே நடக்குன்னா இந்த காசா ஸ்ட்ரிப். அப்போ வந்து இந்த பாலஸ்தீன மக்கள் எங்கே இருக்காங்கன்னா வெஸ்ட் பெங்கில் இருக்காங்க, இன்னொன்று என்னென்னா காசாவில் இருக்காங்க. இந்த காசா ஸ்ட்ரிப்புங்கிறது இதுதான் காசா ஸ்ட்ரிப், ஒரு நீளமாக இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து நமக்கு என்னென்னா ஒரு காசா ஸ்ட்ரிப். இதில் நமக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா நார்மலாக இந்த இடம் எஜிப்து ஒன்று தான் பார்டர், இது இஸ்ரேலு, ஏன்னா இது மத்திய தரை கடல். இங்கே நமக்கு பார்டர், அவனுக்கு பார்டர் என்னங்கன்னா எகிப்து தான். அப்போ இஸ்ரேல் மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா மேலேருந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்காங்க. இஸ்ரேல் பார்த்திங்கன்னா மேலேருந்து அட்டாக் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா நீங்கள் சவுத்து பக்கம் போயிருங்க, அங்கே நாங்கள் அட்டாக் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ அங்கே உள்ள மக்கள் எல்லாம் அகதிகளை எங்கே போகிறாங்கன்னா சவுத்துங்கிறத ரஃபா. ஏன்னா இந்த ரஃபா பக்கத்தில் மக்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்துட்டாங்க. ஒன்றா சேர்ந்த பிறகு இஸ்ரேல் அட்டாக் பண்ணிட்டான். அப்போ இது அங்கேருந்து தப்பிச்சு போகணுன்னா எங்கே தப்பிச்சு போகணும்னு கேட்டிங்கன்னா எஜிப்து வழியாக தான் தப்பிச்சு போகணும். ஆனால் தப்பிச்சு போகிற இடத்தையும் வந்து பிடிச்சிக்கிட்டான். இல்லை காசா எஜிப்த் காரிடியர், இந்த காரிடியர்னால் இந்த இடத்துல உள்ளது பில டெல்பி அப்படின்னு ஒரு இதை வந்து ஃபுல் கண்ட்ரோல் யார் எடுத்துன்னா இஸ்ரேல். அப்போ அந்த இங்கே உள்ள மக்கள் யாருமே அங்கே தப்பிச்சு போக முடியாமல் இருந்துக்கிட்டாங்க. அப்போ வந்து இது கூட ஒரு சிச்சுவேஷன் கொஸ்டினாக கேட்கலாம். அதாவது மக்கள் ராஃபா பார்டர்லேருந்து தப்பிச்சு போனால் எந்த நாடு பக்கத்தில் இருக்குன்னு கேட்கலாம். தப்பிச்சு போடுறதுக்கு எஜிப்து தான் என்னது பக்கத்தில். அப்போ இந்த காசா ஸ்ட்ரிப்புங்கிறது ஒரு ஸ்ட்ரிப்பு மாதிரி இருக்குது. அதனால் காசா ஸ்ட்ரிப் அதோட சவுத்து பகுதியில் தான் என்னன்னா ரஃபா இருக்குது. இப்போ ஃபுல் அட்டாக் பண்ணிகிட்டு இருக்காங்க. யார் பண்ணுறாங்கன்னா இஸ்ரேல் வந்து ஃபுல் அட்டாக் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ காசஸ் என்ன காசஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த அல் அக்ஸா மசூதி, அது 3வது ஒரு புனித தலம் முஸ்லீம்களுக்கு. அந்த மசூதியை பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி ரைடு இஸ்ரேல் அப்பப்போ பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி ரைடு அட்டாக் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அதுக்கு தான் பதிலுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா கமாஸ் தீவிரவாதிகள் வந்து அட்டாக் பண்ணுறாங்க. அந்த அட்டாக் பண்ணுறதுக்கு என்ன வைக்காங்கன்னா அல் அக்ஸா ஃப்ளட்டுன்னு சொல்லி வைக்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த கமாஸ் தீவிரவாதிகள் வந்து இந்த பாலஸ்தீன கைதிகளை வந்து நீங்கள் வந்து பிணை கைதியாக வைக்கக்கூடாது, அவங்களை விடுதலை பண்ணணும்னு சொல்லி போராடுறாங்க. ஆனால் உடலை. 2வது பார்த்தீங்கன்னா முக்கியமான என்னங்கன்னா இஸ்ரேல் சவுதி அரேபியா இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு நியூட்ரல் ரிலேஷனுக்கு வர்றாங்க. அப்போ நியூட்ரல் ரிலேஷன் வரும்போது பார்த்தீங்கன்னா அதாவது சவுதி அரேபியா வந்து இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அது அகேன்ஸ்டாக பாலஸ்தீனுக்கு மாறிடும். அதனால இவங்களுடைய நார்மலைசேஷன் ரிலேஷனுக்கு விடக்கூடாது. அப்போ அதுக்கு ஒரு அட்டாக் பண்ணுறாங்க. அப்போ ஈரானுடைய ஃபுல் ஹெல்ப் யாருக்கு இருக்குன்னா பாலஸ்தீனருக்கு இருக்குது. அப்போ இந்தியாவுடைய ஸ்டாண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்தியாவுடைய முக்கியமான என்ன 2 ஸ்டேட் சொல்யூஷன். இவனுக்கு தனி அங்கீகாரம் கொடுத்துருங்க, அவனுக்கு தனி அங்கீகாரம் கொடுத்துருங்க, இதான் சொல்யூஷன். ஆனால் முத இஸ்ரேலை வந்து ரெகக்னைஸ் பண்ணது ஏன்னா 1950 இந்தியா ரெகக்னைஸ் பண்ணிட்டு, அதுவே பாலஸ்தீனத்தை ரெகக்னைஸ் பண்ணது 1988. 3வது பார்த்தீங்கன்னா ரெட் சி கிரைசிஸ். ஏன்னா ஒரு செங்கடலில் மிகப்பெரிய பிரச்சனை, இந்தியாவுக்கு அதனால் பாதிப்பு இருக்குது. அதனால் இதை கண்டிப்பாக படித்தாகணும். அப்போ ரெட் சீன்னு பார்க்கும்போது நமக்கு முதல்ல பார்த்தீங்கன்னா ரெட் சியை பற்றி பார்த்துக்கிறோம். ஃபஸ்ட்டு ரெட் சியுடைய மேப் பார்ப்போம். ரெட் சிங்கிறது இதான் நமக்கு ரெட் சி. ஏன்னா ஆக்சுவலாக ரெட் சீக்கு இந்த சைடு பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியா இருக்குது, இந்த சைடு பார்த்தீங்கன்னா நமக்கு சூடான் இருக்குது. இப்போ நமக்கு என்ன கேட்டிங்கன்னா இந்த சைடு சூடான், இந்த சைடு எஜிப்து. ஆக்சுவலாக இந்த ரெட் சீங்கிறது இந்தியாவுக்கு ஒரு முக்கியமான இடம். யூரோப்பியன் கண்ட்ரிஸ் வந்து கப்பலில் வந்து சரக்கு கொண்டு வராங்கன்னு வச்சுருங்களேன், இதான் நமக்கு மத்திய தரை கடல்.
இந்த மத்திய தரைக்கடல் வழியாக ரெட்சி வழியாக வந்து இதோடி வெளியே வந்து இந்தியாவுக்குள்ளே வந்துடுவாங்க. இல்லைன்னா இங்கே ஆப்பிரிக்காவை சுற்றி வரணும். ஆப்பிரிக்காவை சுற்றி வரும்போது டைம் கன்சியூம் இருக்கும், எனர்ஜி கன்சியூம் அதிகமாக இருக்கும், விலைவாசிலாம் ஏறும். அப்போ நமக்கு இது ஒரு முக்கியமான ட்ரேட் ரூட். அப்போ ட்ரேட் ரூட்டுன்னு சொல்லும்போது நமக்கு பார்த்திங்கன்னா சூயஸ் கேனல்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. சூயஸ் கால்வாய் அப்படிம்பாங்க. இந்த சூயஸ் கால்வாய்ங்கிறது எதை கனெக்ட் பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா இதுதான் சூயஸ் கால்வாய். அதுக்கு கீழே ரெட்சி, மேலே பார்த்தீங்கன்னா மத்திய தரைக்கடல். அப்போ சூயஸ் கேனல் எதை கனெக்ட் பண்ணால் மத்திய தரைக்கடலையும் செங்கடலையும் கனெக்ட் பண்ணுது. அதான் இங்கே சூயஸ் கேனல் அப்படிங்கும். இப்போ இது வந்து ஆட்டோமேட்டிக்காக போயிட்டு இருக்குது. இந்த டைமில் என்ன ஓடிட்டு இருக்குன்னா இஸ்ரேல் கமாஸ் வார் போயிட்டு இருக்குது. அப்போ இஸ்ரேல் கமாஸ் வார் போயிட்டு இருக்கனால இப்போ வந்து கமாஸ்க்கு சப்போர்ட் பண்ணி, ஏன்னா இந்த சைடு பார்த்தீங்கன்னா கௌதி கிளர்ச்சியாளர்கள் அப்படிம்பாங்க. அவங்க எங்கே இருக்காங்கன்னா ஏமன் நாட்டில் அந்த சவுத் பகுதியில் இருக்காங்க. இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இஸ்ரேலுக்கு வந்து அமெரிக்கா நாடு, யூரோப்பிய நாடு, நிறைய நாடு சப்போர்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா. அப்போ அவங்களுடைய சிப்பு இங்கே வரும்போது அந்த சிப்பை வந்து இவங்க அட்டாக் பண்ணுறாங்க. அட்டாக் பண்ணும்போது இந்தியாவுடைய சிப்பு அதுக்குள்ளே வருதுன்னு வச்சுங்களேன். அப்போ இந்தியா வந்து அட்டாக் நடக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணால் ஆப்பிரிக்காவை சுற்றி வர வேண்டியதாக இருக்குது. இப்போ நமக்கு மிகப்பெரிய பாதிப்பு இருக்குது. அப்போ இவங்க மெயினாக யாருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா பாலஸ்தீன மக்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. பாலஸ்தீன மக்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா யாருக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்கன்னா இஸ்ரேல் மக்களுக்கு என்ன செய்கிறாங்க, எதிர்ப்பு தெரிவிக்காங்க. அதே நேரத்தில் கீழே பார்த்தீங்கன்னா சோமாலியா, இதான் சோமாலியா நாடு. இவங்க வந்து கடற்கொள்ளையர்கள். ஏற்கனவே சோமாலியா கடற்கொள்ளை நடக்கும் அப்படிமோ, அது இந்த இடத்துல நடக்கும். அப்போ இந்த இடம் வந்து ஒரு ஜாகிரபிக்கலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஒடுங்கிய இடமா இருக்கும். இது ஆக்சுவலாக ஒரு ஸ்டேட் ஆஃப் பாப்பேல் மண்டப் அப்படிம்பாங்க. பாப்பேல் மண்டப் ஸ்டேட்டுனாவே ஜலச்சந்தி, ரெண்டு ஜலத்தை கனெக்ட் பண்ணணும். அப்போ ரெண்டு ஜலத்தை கனெக்ட் பண்ணும்போது ரெண்டு ஜலத்தை நீங்கள் சொல்லி தான் ஆகணும். அப்போ இது பாப்பேல் மண்டப் ஜலங்கிறது ரெட்சியையும் இங்கே வந்து ஏடன் சீயையும் நமக்கு என்னென்னா கனெக்ட் பண்ணுறாங்க. அப்போ இந்த இடத்துல குறுகிய பாதையில் வரும்போது நிறைய அட்டாக் நடக்குது. அப்போ அட்டாக் நடக்கும்போது அது மிகப்பெரிய பிரச்சனையாக உருவாகுது. அப்போ இதுக்கு வந்து வேர்ல்டு உலகம் முழுவதும் யூரோப்பிய நாடுகளும் அமெரிக்கா நாடுகளும் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்காங்க. இதான் அதனுடைய கான்செப்ட்டு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணோம்னா அந்த கௌதி கிளர்ச்சியாளர்கள் இவங்க அபிஷியலி நவுன் ஆஸ் அன்சார் அல்லா. ஏன்னா ஆக்சுவலாக இது வந்து அன்சார் அல்லா தான். அதை தலைமை தாங்கி நடத்தினவர் தான் கௌதி. அதன் பேர்லேயே நமக்கு என்னென்னா கௌதி கிளர்ச்சியாளர்கள்னு வச்சுக்கிட்டாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஏமன் நாட்டிலேருந்து அட்டாக் பண்ணக்கூடிய ஒரு டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன். ஏன்னா இவங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் யார் பண்ணுறாங்கன்னா ஈரான் நாட்டுக்காரன் பண்ணுறான் ஃபுல்லாக. அப்போ ரெட்சிங்கிறது கனெக்ட் பண்ணுது. எதெல்லாம் கனெக்ட் பண்ணால் அரேபியன் சி, இந்தியன் ஓஷன் டு த சவுத் கல்ஃப் ஆஃப் ஏடன் வழியாக பாப்பேல் மண்டபத்தை கனெக்ட் பண்ணுது. அப்போ வந்து மேப்பை வச்சு நல்லா ஒரு பார்த்துக்கிடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பாலஸ்தீனத்தை வந்து இஸ்ரேல் அட்டாக் பண்ணுது. அப்போ பாலஸ்தீனுக்கு ஆதரவாக இஸ்ரேலுக்கு எதிராக இந்த கிரைசிஸ் போயிட்டு இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுக்கு மெயின் காரணம் இன்டர்நேஷ்னல் கம்யூனிட்டி வந்து ஃபெயிலியர் டு பிரிங் அபவுட் த சீஸ் ஃபயர். இன்றைக்கி யுனைடெட் நேஷன் இருக்குது, நிறைய ஆர்கனைசேஷனுக்கு யாருமே பார்த்தீங்கன்னா போர் நிறுத்தத்தை கொண்டு வரல. அதுவும் ஒரு காரணம். ஏன்னா அப்போ இதுக்கு ரெஸ்பான்ஸு அப்போ வந்து இதுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். ஒரு கப்பல் வருதுன்னா அந்த கப்பலுக்கு பாதுகாப்பு கொடுக்குறக்காண்டி அமெரிக்கா என்ன பண்ணுறாங்கன்னா ஆப்ரேஷன் ப்ராஸ்பெரிட்டி கார்டியன் சொல்லிட்டு ஒரு சரக்கு கப்பல் போயிட்டு இருக்குன்னா பக்கத்துலேயே அவனுடைய நேவி கப்பலை விட்டு அந்த கப்பலுக்கு பாதுகாப்பு கொடுக்குறக்காண்டி அமெரிக்காக்காரன் ஆரம்பித்த ரெஸ்பான்ஸ் என்னென்னா ஆப்ரேஷன் ப்ராஸ்பெரிட்டி கார்டியன். யூரோப்பியன் யூனியன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆஸ்பைட்ஸ் மிஷன் சொல்லிட்டு ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. அது வந்து ஒரு கிரீக் வேர்டில் அதுக்கு பேர் என்ன அர்த்தம்னா சீல்டுன்னு அர்த்தம். அப்போ ஒரு பாதுகாப்பு கொடுக்குறாங்க. யூரோப்பியன் யூனியன் அமைப்பு ஆரம்பிச்சிருக்காங்க, ஒரு மிஷன் ஆரம்பிச்சிருக்காங்க, ஆஸ்பைட் மிஷன். அமெரிக்காக்காரங்க ஒரு ஆப்ரேஷன் ஆரம்பிச்சிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஐஎம்இசி. இது வந்து G20 பிறந்த ஒரு குழந்தை அப்படிம்பாங்க. G20 மாநாடு போன வருஷம் பார்த்தீங்கன்னா இந்தியா தான் தலைமை தாங்கினாங்க. அதில் வந்து ஒரு 3 முக்கியமான நியூஸ் இருக்கும். ஏன்னா ஆப்பிரிக்க யூனியன் நினைச்சிருப்பாங்க, பிறகு பார்த்தீங்கன்னா சோலார் பேனல் ஒன்று கொண்டு வந்திருப்பாங்க, பிறகு இன்னொன்று என்னென்னா ஐஎம்இசி. இந்த ஐஎம்இசிங்கிறது என்ன அர்த்தம் கேட்டிங்கன்னா இந்தியா, மிடில் ஈஸ்ட்டு, யூரோப் எக்கனாமிக் காரிடியர். இந்தியாவிலேருந்து எக்கனாமிக் போகிறதுக்கு ஒரு காரிடியர், அதான் அதுக்கு ஃபுல் ஃபார்ம். இது எங்கேருந்து உருவாச்சு, எங்கே அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா G20 மாநாடு அனௌன்ஸ் பண்ணாங்க. ஆனால் இப்போ இந்த இஸ்ரேல் கமாஸ் பிரச்சனை போயிட்டு இருக்கனால நமக்கு அது வந்து எந்த முன்னேற்றமும் இல்லாமல் அந்த பிளான் அப்படியே நிற்க தான் செய்யுது. அப்போ வந்து நமக்கு என்னென்னா இது எதை கனெக்ட் பண்ணுறாங்க, இது எதெல்லாம் கனெக்ட் பண்ணால் இந்தியா வழியாக போனோன்னா யுனைடெட் அரபு எமிரேடு, ஜோர்டான், சவுதி அரேபியா, இஸ்ரேல், யூரோப்பை கனெக்ட் பண்ணுறாங்க. இது எதன் அடியில் செயல்படுதுன்னு கேட்டிங்கன்னா பார்ட்னர் ஆஃப் குளோபல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து அமெரிக்காவுடைய முக்கியமான பிளான். அதன் அடியில் தான் இதுவும் செயல்பட்டு இருக்குது. இதுக்கு கையெழுத்திட்ட நாடுகள் அப்படின்னு பார்க்கும்போது இந்தியா, யுனைடெட் அரபு எமிரேடு, சவுதி அரேபியா, யூரோப்பியன் யூனியன், ஃப்ரான்ஸு, இட்டாலி, ஜெர்மனி, USA. நீங்கள் மேப்பாக பார்த்தா தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இதான் நமக்கு இந்தியா. இப்போ இந்தியாவிலேருந்து ஒரு எக்கனாமிக் காரிடர்
பொருளாதார வழித்தடம் போடணும். எங்கே போகணும்னு கேட்டிங்கன்னா நம்ம யூரோப்புக்கு போகும்போது. அப்போ நமக்கு இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம மும்பையில் உள்ள ஜவஹர்லால் நேரு துறைமுகம் அல்லது குஜராத்திலேருந்து பார்த்திங்கன்னா கேரளா துறைமுகம், அதிலேருந்து பார்த்திங்கன்னா கப்பல் வழியாக நம்ம என்ன பண்ணுறோம்னா நேராக யுனைடெட் அரபு எமிரேட்டுக்கு போகிறோம். இங்கே உள்ளே போகிறோம். இதுவுமே ஒரு ஸ்ட்ரெயிட் தான், ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் அப்படிம்பாங்க. என்ன ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ். அப்போ ஸ்ட்ரெயிட்டுன்னு சொன்னாவே 2 வாட்டர் பாடியை கனெக்ட் பண்ணணும். அப்போ வந்து பெர்ஷியன் கல்ஃபை கனெக்ட் பண்ணுது, இந்த இடத்துல நமக்கு அரபின் சீயை கனெக்ட் பண்ணுது. ஓகே, இப்போ வந்து யுனைடெட் அரபு எமிரேட்டுக்கு போய் நமக்கு என்னென்னா தரைவழி பயணம் போகிறாங்க. சவுதி அரேபியா ஃபுல்லாக தரைவழி பயணம் போகிறாங்க. அப்படி ஜோர்டான் போகிறாங்க. ஜோர்டான் போய்ட்டு இஸ்ரேல் போகிறாங்க. இஸ்ரேலிருந்து அதுக்கப்புறம் திரும்ப கப்பல் வழி போக்குவரத்து வச்சு கிரீஸ் நாட்டு வர போகிறாங்க. அதுக்கப்புறம் ஜெர்மன் போகுது, அதுக்கப்புறம் ஃப்ரான்ஸ் போகுது, அதுக்கப்புறம் இட்டாலி போகுது. அப்போ ஒரு எக்கனாமிக் காரிடர், இது ஒரு முக்கியமான காரிடர். இது சக்ஸஸ் ஆகிட்டா இந்தியாவுக்கு ரொம்ப ஒரு ட்ரேடில் வந்து ஒரு முக்கியமான பேர் கிடைக்கும். ஆனால் இப்போ இஸ்ரேல் கமாஸ் பிரச்சனை போயிட்டு இருக்கனால இது சக்ஸஸ் ஆகாமல் அப்படியே நிற்கிது. நெக்ஸ்ட் இஷ்யூ இந்தியா மாலத்தீவ்ஸ். ஏன்னா இப்போ மாலத்தீவு வந்து இப்போ புதுசாக ஒரு அதிபர் தேர்ந்தெடுத்தாங்க. இவர் வந்து சைனாக்கு ஆதரவான ஆள். அப்போ சைனாக்கு ஆதரவுன்னு சொன்னாவே ஆட்டோமேட்டிக்காக இந்தியாவுக்கு எதிரான ஆள். அப்போ இடையில கூட நம்ம பிரைம் மினிஸ்டர் வந்து மாலத்தீவுக்கு நிறைய டூரிஸ்ட் போகிறாங்கன்னு சொல்லி நம்ம லட்சத்தீவை ப்ரொமோட் பண்ணணும்னு கூட சொல்லியிருந்தாங்க. அப்போ இந்த இஷ்யூ நம்ம பார்க்குறோம். இங்கே என்ன நடக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே என்ன இஷ்யூன்னு கேட்டிங்கன்னா, அதாவது வித்ட்ரா இட்ஸ் சோல்ஜர். அதாவது மாலத்தீவில் பார்த்தீங்கன்னா ஒரு 80 சோல்ஜர் இன்ஜினியர் வந்து இருக்காங்க. அங்கே ஹெலிகாப்டரு, சின்ன ஏரோப்ளைன் வந்து ஒரு டிசாஸ்டர் ஏதாவது நடந்துட்டேன்னா அவங்கள காப்பாற்றுறக்காண்டி இந்தியன் சோல்ஜர் வந்து ஒரு 80 பேர் இருக்காங்க. அதை வந்து ரிட்டர்ன் எடுக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த முக்கியமானது. அப்போ இதை பொறுத்த வரைக்கும் மாலத்தீவை பொறுத்த வரைக்கும் ஒரு டூரிஸ்ட் பிளேஸ், மிகப்பெரிய டூரிஸ்ட் பிளேஸு. அப்போ மாலத்தீவுடைய கேபிட்டல் என்னென்னா மாலி, கரன்சி என்னென்னா மாலத்தீவியன் ருஃபியா. அங்கே இப்போ அதிபராக தேர்ந்தெடுத்தது யாருன்னா முகமது முயிஸ். இதான் நமக்கு மாலத்தீவு. ஏன்னா மாலத்தீவ்ஸு இப்போ நமக்கு என்ன கேட்டிங்கன்னா இதான் லட்சத்தீவு. அப்போ மாலத்தீவ்ஸுங்கிறது வந்து நமக்கு பக்கத்தில் உள்ள ஒரு முக்கியமான நாடு. ஆனால் அவனுக்கு யார் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க கேட்டிங்கன்னா ரஷ்யாவுடைய ஆதரவான ஆள். அப்போ நமக்கு இது ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த அதிபர் வந்து எலெக்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா என்ன கேம்பெயின் பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா இந்தியா அவுட் அப்படிங்கார். அவருடைய ஆட்டிடியூட் எப்படி இருக்குன்னா ப்ரோ சைனீஸ், சைனாவுக்கு ஆதரவாக இருக்கார். ஏன்னா அப்போ என்னங்க கேட்டிங்கன்னா இந்தியாவுடைய சோல்ஜர் அங்கே இருக்கிறனால மாலத்தீவுடைய சாவர்னிட்டி பாதிக்கப்படுது அப்படிங்கார். இந்தியா அதுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவுடைய சோல்ஜர் வித் சிவில் இன்ஜினியர் இருக்காங்களா அவங்கள ரீப்ளேஸ் பண்ணிட்டு சிவிலியன் இன்ஜினியரை வந்து அனுப்பியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சவுத் சைனா சி. இப்போ ரீசெண்டாக பார்த்தா கூட தைவான் அட்டாக் போயிட்டு இருக்குது. ஏன்னா தைவானை சுற்றி பார்த்தீங்கன்னா சைனாக்காரன் கப்பலை விட்டுட்டு கப்பலில் பார்த்தீங்கன்னா அந்த மிலிட்ரி எக்ஸசைஸ்லாம் பண்ணிகிட்டே இருக்காங்க. இது என்ன மிலிட்ரி எக்ஸசைஸ் எதுக்கு பண்ணுறாங்கன்னா, இப்போ ஒரு நாட்டை மிரட்டுறக்காண்டி பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு மேப்பாக பார்த்துருவோம். சைனாங்கிறது நமக்கு தெரியுது, இதுதான் சைனா. சைனாக்கு சவுத்தில் இருக்கணும். அப்போ சைனாக்கு சவுத்தில் இருக்குது. இதுக்கு பேர் என்னென்னா சவுத்து சைனா சி. ஆக்சுவலாக அவன் என்ன பண்ணுறான்னா இந்த ஏரியா ஃபுல்லாக அவன் கண்ட்ரோலில் கொண்டு வரான். ஆனால் இந்த ஏரியா ஃபுல்லாக கொண்டு வரான்னா ஏற்கனவே நிறைய நாடுகள் இருக்குது. தைவான் இருக்குது, பிலிப்பைன்ஸ் இருக்குது, புரூனே இருக்குது, மலேசியா இருக்குது, வியட்நாம் இருக்குது. இவங்களெல்லாம் விட்டுட்டு இவன் இந்த இடத்துல மிலிட்ரி கண்ட்ரோல் அவன் உள்ளே கொண்டு வரான். அப்போ இது ஏன் கொண்டு வராங்க கேட்டிங்கன்னா, அந்த நாடுகள் எல்லாத்தையுமே ஒரு பயமுறுத்துறதுக்கு ஒன்று. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் ட்ரேடு நடக்கும். இந்த இன்டர்நேஷ்னல் ட்ரேடு ஃபுல்லாகவே நமக்கு இப்படி கூடி தான் நடக்கும். இந்தியாவிலேருந்து எல்லாத்துக்குமே ஜப்பானுக்கு இந்த சைடு போகிறாங்கன்னா இந்த மாதிரி தான் நடக்கும். அப்போ இந்த ட்ரேடை வந்து அவன் கண்ட்ரோலில் கொண்டு வரக்காண்டி நிறைய இதுக்காண்டி அவன் வந்து அப்பப்போ நிறைய இந்த சவுத் சைனாசியே நான் தான் ஃபுல் கண்ட்ரோல் அப்படிங்க. ஏன்னா ஃபுல் கண்ட்ரோல் நான் தான் வச்சுருக்கேன்னு சொல்லும்போது இதெல்லாம் சின்ன சின்ன நாடுகள். அப்போ இந்த சின்ன சின்ன நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா சைனாக்கு பயப்படுவாங்க. அப்போ இதுக்கு இன்டைரக்டாக நம்ம செக் வைக்கிறது தான் குவாட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா ஒரு நாற்கர மாதிரி ஒரு 4 நாடுகள், இந்தியா, ஆஸ்திரேலியா, ஏன்னா ஜப்பான், யூஎஸ்ஏ, இந்த 4 நாடுகள் சேர்ந்து ஒரு நாற்கர சேஃபில் நம்ம என்ன பண்ணோம்னா அந்த சவுத் சைனாஸையே இன்டைரக்டாக கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி 2017 கொண்டு வந்தாங்க. அப்போ நமக்கு என்ன கேட்டிங்கன்னா, இப்போ வந்து இந்த இடம் எனக்கு மட்டும்தான் சொந்தம்னு சொல்லிட்டு சைனா டிமாண்ட் பண்ணிகிட்டு இருக்கான். அவனுக்கு அகெயின்ஸ்டாக அங்கே ஏதாவது நடந்துட்டேன்னா டக்குன்னு மிலிட்ரி எக்ஸசைஸை போய் இறக்கிடுவான். ஆனால் இந்த பகுதியை சொந்தம் கொண்டாடக்கூடிய நாடுகள் வேறு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ தான் பார்த்தோம். தைவான், பிலிப்பைன்ஸு, வியட்நாம், மலேசியா, புரூனே. இப்போ வந்து இந்த இஷ்யூ என்னன்னு கேட்டிங்கன்னா, மெயினான இஷ்யூ என்னன்னு கேட்டிங்கன்னா, சைனா வந்து மிலிட்ரி எப்போவுமே அந்த இடத்துல லேண்ட் பண்ணியே வச்சுட்ருக்காங்க. அது ஒரு காரணம். பிறகு இன்னொரு நாட்டுடைய சாவர்னிட்டி, மற்ற நாடு பக்கத்தில் ஒரு நாடுகள் இருக்குல்ல, அந்த நாட்டுடைய இறையாண்மையில் சைனா வந்து தலையிடுற மாதிரி இருக்குது. அப்புறம் அந்த கடலில் வந்து ஃப்ரீடம் கொடுக்க மாட்டாங்க. மற்ற நாட்டுக்காரங்களுக்கு ஒரு ஃப்ரீடம் கொடுக்க மாட்டாங்க. இதான் அந்த இஷ்யூ. இந்தியாவுடைய ஸ்டாண்ட் என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா, டீமிலிட்டரைஸ்,
அதாவது இந்த மிலிட்ரி வந்து தளர்த்திடுங்க, சவுத் சைனா சீல இன்டர்நேஷ்னல் வாட்டரில் வந்து நீங்கள் வந்து கண்டு இது பண்ணக்கூடாது அப்படிங்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்ட்ரிக்ட் அதர்னஸ் டு இன்டர்நேஷ்னல் கன்வென்ஷன் அண்ட் லா. சர்வதேச லெவலில் உள்ள சட்டங்களை நீங்கள் கண்டிப்பாக மதிக்கணும், ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்தியாவுடைய ஸ்டாண்ட். இப்போ இந்த இடத்துல அட்டாக் வந்து சவுத் சைனா சீயை பொறுத்த வரைக்கும் அப்பப்போ ஒரு மிரட்சி நடந்துகிட்டே இருக்கும். முக்கியமான ஒரு 5 இஷ்யூ பார்த்துருக்கோம். இல்லை ஏதாட்டும் ஒரு கொஷின் கேட்டாங்கன்னா நம்ம ஈஸியாக போட்டுக்கலாம். தேங்க்யூ.